தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 20ஆம் தேதி. அனைத்தையும் அவர் அறிவார். தேவன் நம் பரலோக தகப்பன் என்றும் நம்முடைய தேவைகளை அவர் அறிவார் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு சரியாக உறவு கொள்ளாதவர்களும் அவரை தங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளாதவர்களும் புறஜாதியார்களும் இயேசுவின் இரத்தத்தின் உடன்படிக்கைக்கு உட்படாதவர்களும் தான் உலகத்திற்கு உரியவைகளை நாடி தேடி ஓடுவார்கள். தேடுதல் என்றாலே வாஞ்சையோடு ஒன்றை நாடி அது நமக்கு கிடைக்கும் வரை முழு பலத்துடன் விடாமல் பின்தொடர்ந்து போவதுதான். ஆனால் நாம் நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்மை வேதனையிலிருந்து காக்கும். நாம் அனாதைகள் அல்ல. நம் தேவையை அறிந்த ஒரு தகப்பன் பரலோகத்தில் நமக்கு உண்டு. ஒரு குழந்தை சிறு பிள்ளையாய் இருக்கும்போது அதன் பெற்றோர்கள்தான் உணவு கொடுத்து அதற்கு உடையையும் உடுத்துவிக்கிறார்கள். எந்த பள்ளிக்கு அனுப்புவது என்று தீர்மானம் செய்கிறார்கள். விளையாட்டு பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறார்கள். காரணம், அவர்கள்தான் பொறுப்பாளிகள் என்றும் குழந்தை தங்களுடையது என்றும் அவர்கள் அறிவார்கள். நம் பரம தந்தை நமக்கிருக்கும் உணரக்கூடியதும் உணர முடியாததுமான எல்லா தேவைகளையும் அறிவார். ஜெபிக்க வரும் பொழுதே நம்முடைய தேவைகளை கேட்கும் முன்னரே அவைகளை அறிந்த தேவன் நமக்கு உண்டு. இதை உணர்வது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நம் தேவைகளை பற்றி எப்படி உணர்கிறோம் என்பதை அவர் அறிவார். அவர் சர்வ வல்லமை உடையவர். உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர். அந்த தேவையை குறித்து நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோம் என்றும் அவர் அறிவார். வாழ்க்கையில் பல சமயங்களில் நம் தேவைகளை நாம் உணர ஆரம்பிக்கும் முன்னரே தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நீ என்றாவது உணர்ந்ததுண்டா? கவலைப்படுவதின் மூலம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் அன்பை குறித்து எடை போடாதீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.